ஹாய். இப்போ நம்ம பேச போகிறது வேர்ல்டு லெவலில் இப்போ ஒரு ஃபோட்டோவை பற்றி தான் ரொம்ப பிரபலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தார். அதாவது அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் தயாரித்த ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஒரு இயேசு கிறிஸ்து மாதிரியான ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தார். ஸோ அதான் ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோனால என்னாச்சு அப்படின்னா, நிறைய மதம் சார்ந்த வார்த்தைகள், அதாவது கருத்துக்கள், அதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பின்மை, ஸோ இது மாதிரியான நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய போயிட்டுருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் எந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருந்தார் அப்படின்னா, அவர் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவர் கையை இன்னொருத்தர் தலைமையில் வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணுற அந்த மாதிரியான ஃபோட்டோவை தான் அவரோட ட்ரூத் மீடியா சோஷியல் பிளாட்ஃபார்மில் அவர் அப்லோட் பண்ணியிருந்தார். இந்த ஃபோட்டோ ஏப்ரல் 12 அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்லோட் பண்ணியிருந்தார். இதை பார்த்துட்டு போப் லியோ ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்னாடி வச்சுருந்தார். ஸோ பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவர் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அடுத்த நாள் அதாவது திங்கக்கிழமை ஏப்ரல் 13 அன்றைக்கி அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஈஸ்டர் நாளில் மக்கள் எல்லாருமே என்னை ராஜா மாதிரி பார்த்தாங்க அப்படின்லாம் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் அவர் ஒரு ஜீசஸ் கூட என்ன சொல்கிறது, ஒப்பிட்டு பேசுனது யாருக்குமே பிடிக்கல. ஸோ இதனால் அவர் என்ன சொல்கிறது, அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணி அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபோட்டோவை பார்த்ததுமே அவர் போப் லியோ அவர் மட்டும் கிடையாது, உலகத்திலிருந்து எல்லா மத தலைவர்களுமே ஒரு கடுமையான விமர்சனத்தை தான் முன்னாடி வச்சாங்க. ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை தான் முன்னாடி வச்சாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது என்ன சொல்கிறது, மத உணர்வுகளை ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியலுக்காக இந்த மாதிரி மத சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை எல்லோரும் முன்னாடி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாதிரியான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருது. இது ஒரு பக்கத்தில் ஒரு காலகட்டத்தில் நமக்கு நல்ல விஷயத்தை பண்ணாலுமே கூட, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அனிமேஷன் ஃபோட்டோஸ்கெல்லாம் வெளியே வரும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது. ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படுற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக, அது உண்மையாகவே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் நமக்கு கொடுக்குது. நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாம் அதுவும் நம்ம மக்களை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சொல்லுறேன். ஸோ மக்களை நாம் பார்க்கும்போது இது உண்மையாகவே இருக்குமோ ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் நமக்கு மனசுக்குள்ளே வருது. ஸோ இதனால் ஒரு தவறான கருத்துக்கள் சமூகத்தில் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு இதுவுமே ஒரு உதாரணம். ஸோ மக்களை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பாதுகாப்பாக கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுன்றது எல்லாருடைய கருத்துமே கூட.